அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். பிரம்மமுகூர்த்த நேரத்தில் இப்படி வழிபாடு செய்தால் உங்களுக்கு பலன் கிடைக்காது. குளிக்காமல் தீபம் ஏற்றினால், இறை வழிபாடு செய்தால் முழு பலனை நம்மால் பெற முடியுமா அப்படின்னு பல கேள்விகள் உங்களுக்கு எழும். அதை பற்றிய பதிவு தான் இது. தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடியது பிரம்ம முகூர்த்த நேரம். அந்த நேரத்தை அமிர்த நேரம்னே சொல்லலாம். இந்த நேரத்தில் நாம் எந்த ஒரு பூஜை செய்தாலும், எந்த வழிபாட்டினை செய்தாலுமே அது நமக்கு பல மடங்கு பலனை கொடுக்கக்கூடியது தான் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம். சூரிய உதயத்திற்கு முன்பு தீப வழிபாடு செய்வது நம் வீட்டில் இருக்கும் இருளை முழுமையாக நீக்கிவிடும்னு நமக்கு தெரியும். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டில் இருக்கும் பெண்கள் குளிக்காமல் தீபம் ஏற்றலாமா? வீட்டில் மற்றவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது பூஜை செய்யும் இடத்தில் தீபம் ஏற்றலாமா? அசைவம் சாப்பிட்டு விட்டு தலைக்கு குளிக்காமல் தீபம் ஏற்றலாமா? இப்படிப்பட்ட குழப்பமான கேள்விகளுக்கெல்லாம் தீர்வு தான் இந்த பதிவு. தொடர்ந்து பாருங்க. பொதுவாகவே மன திருப்தியோடு நாம் செய்யக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அது தோல்வியை காணாது. மன குழப்பத்தோடு ஒரு டவுட்டாக இருக்கும், இது செய்யலாமா அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு சஞ்சலத்தோடு செய்கிற காரியம் நிச்சயமாக ஒரு பின்னடைவை தான் தரும். அந்த மாதிரி நம்ம பல பேருக்கு பல கேள்விகள் இருக்கும். இப்போ குளிக்காமல் பூஜை அறைக்கு பூஜை செய்யும் இடத்துல நம்ம நிற்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்மளோட நிலைமை, மனநிலைமை எப்படி இருக்கும்? நம்ம குளிக்கலை, அப்போ அந்த நேரத்தில் நம்ம பூஜை செய்தால் நல்லா இருக்குமா? தீபம் ஏற்றினால் நல்லா இருக்குமா? அது நமக்கே தெரியும். ஒரு உறுத்தல் இருக்கும். அதனால் ஒரு மன ஒருமைப்பாடோட, முழு ஈடுபாடோட நீங்கள் பூஜை செய்தால்தான் அது மனசுக்கும் நல்லாயிருக்கும். பூஜை செய்த பலனையும் உங்களுக்கு முழுமையாக உங்களுக்கு கொடுக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, மனதில் என்ன அப்படின்னு கேட்டபோது, நேற்று அசைவம் சாப்பிட்டுட்டீங்க, அப்போ இன்றைக்கி தலைக்கு குளிக்கலை, அப்போ இறை வழிபாடு செய்யலாமா வேண்டாமான்னு பல பேருக்கும் பல கேள்விகள் இருக்கும். இப்படிப்பட்ட மன திருப்தி இல்லாமல் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றினால் அது உங்களுக்கு பலன் அளிக்காது. வீட்டில் இருக்கும் பெண்கள் முந்தைய நாள் சுத்தபத்தமாக இருக்கும் சமயத்தில், அசைவம் சாப்பிடாமல் இருக்கும் சமயத்தில், மறுநாளில் காலை நேரத்தில் எழுந்து தலைக்கு குளிக்காமல் மேலுக்கு மட்டும் குளிச்சுட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அதாவது உடலுக்கு மட்டும் குளிச்சுட்டு இந்த மாதிரி தீபம் ஏற்றுவது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இப்போ பெண்கள் சுத்தபத்தமாக இல்லாத சமயத்தில் அசைவமும் முந்தின நாள் சாப்பிட்டுட்டு தலைக்கும் குளிக்காமல் வீட்டில் தீபம் ஏற்றவே கூடாது. இது கண்ணுக்கு தெரியாத தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும். இப்போ முட்டை சாப்பிட்லாம், முட்டை தானே, அதை சாப்பிட்டுட்டு நம்ம தீபம் ஏற்றலாமா அப்படின்னா அதுவும் வேணாம். தலைக்கு குளிச்சுட்டு நான்வெஜ்ஜு சாப்பிட்டோமானே தலைக்கு குளிக்கிறது தான் நல்லது. அதனால் மன சஞ்சலம் இல்லாத வழிபாடு நன்மையை தான் நமக்கு கொடுக்கும். இதே போல் தான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டில் இருக்கும் மற்றவர்களை நாம் தொந்தரவு செய்யாமல் இருக்கிறது நல்லது. இப்போ சில வீட்டில் பூஜை செய்யும் இடமும் தூங்குகிற இடம் ஒரே இந்த பக்கத்தில் தான் இருக்கும். அப்படி இருக்க சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, பூஜை செய்யும் இடத்துல பக்கத்தில் யாரும் படுத்திருந்தாலும், குழந்தைங்க மற்றவங்க யாரும் படுத்திருந்தாலும் அவங்கள ஓரமாக தள்ளி படுக்க வச்சுருங்க. ஓரமாக தள்ளி படுக்க வச்சுட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. படுத்து உறங்கும் தலைமாட்டில் தலைப்பக்கத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாது. அதை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். அடுத்தபடியாக ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் குளித்து முடிச்சுட்டு தலையில் ஈரத்துணியோ இல்லை உடம்புல ஈரத்துணியோடு நம்ம சாமி கும்பிடக்கூடாது. முடிந்தவரை அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த பழக்கத்தை யாருமே வச்சுக்க வேணாம். எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் அதை மன நிறைவோடு செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு விஷயம். இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் மிக மிக முக்கியமானது. எத்தனையோ பேர் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் 48 நாள் பூஜை செய்து வழிபாடு செய்தேன், எனக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர்லாம் நீங்கள் நினைப்பீங்க. உண்மையாகவே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சில பேர்லாம் ஒரு திருமணம்லாம் செய்வாங்க. திருமணம் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளுமே செய்வாங்க அந்த பிரம்ம முகூர்த்த நேரம். அந்த பிரம்ம முகூர்த்த நேரங்கிறது மிக மிக முக்கியமான நேரம். இறை வழிபாட்டிற்கு மிக சிறந்த நேரம். அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நாம் மேல்காவது குளித்து விட்டு நாம் பூஜை செய்யும் பொழுது நிச்சயமாக இறைவன் கருணை நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். நாம் எந்த ஒரு 48 நாட்களுமே நிச்சயமாக 48 நாள் ஒரு கோரிக்கையை வைத்து நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அதனுடைய பலன் உங்களுக்கு 100% உறுதி.
அதில் எந்த ஒரு தயக்கம் மாற்றம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரம் அமிர்த நேரம். அந்த நேரத்தை தவற விட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு 48 நாள் நீங்கள் பூஜை செய்வது மிகச்சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் வந்து அவ்வளோ சிறப்பான நேரம். அந்த நேரத்தில் வந்து பக்கத்தில் குழந்தைங்க படுத்திருக்காங்க, ஹஸ்பண்ட் படுத்துட்டு அதெல்லாம் வேணாம். நீங்கள் வந்து சாமி கும்பிடுறீங்க. அப்போ நம்ம வந்து அவங்களெல்லாம் அந்த நேரத்தில் நம்ம எழுந்திருக்க வைக்க முடியாது. ஹஸ்பண்ட் வேலைக்கு போகணும், குழந்தைங்க ஸ்கூலுக்கு போவாங்க. அந்த நேரத்தில் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம எந்திரிச்சு நம்ம குளித்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு மன நிறைவோட அந்த ஒரு திருப்தியோடு நம்ம இருக்கிறது நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும். பிரம்ம முகூர்த்த நேரம் வந்து இறை வழிபாட்டுக்கு சிறப்பான நேரம். அந்த நேரத்தை தவற விட்டுறாதீங்க. தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்கள். நன்றி.